கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வெற்றி நேர நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, உங்களை இந்த நாளிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? சமாதானமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? உங்களுடைய வெற்றியின் நேரம் இதோ. ஒரு பாடலோடு கடந்து வருவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? ஏசையா, இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சோர்ந்து போகும் நேரங்களில் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்களில் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? ஏசையா, இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? உடைக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல் சுமந்து சென்றீரே. வாழ்வில் தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல் சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா?
ஏசையா இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளத்திற்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேனா. உம் உள்ளத்திற்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேனா. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. ஏசையா இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. ஏசையா இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. ஏசையா இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் தியானத்திற்காக இந்த வெற்றியின் நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் நன்றியும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒரு செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். யோபின் புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை 6, 7, 8 ஆகிய வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரயுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி,
என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். வாசிக்கப்பட்ட திருமறை பகுதியினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே பூமியில் உலாவுகிற நபர்கள் யாரெல்லாம் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர்கள் 3. 1, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் உத்தமர்களை பார்க்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 1. 2, சாத்தான் இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகள் யார் இருக்கிறார்களோ அவர்களை கண்டுபிடித்து அவர்களை கீழே தள்ள வேண்டும் என்று அவர்களுடைய பரிசுத்தத்தை, அவருடைய உண்மையை, அவருடைய உத்தமத்தை குலைக்க வேண்டும் என்று உலாவிக் கொண்டிருக்கிறான். 3, இப்பிரபஞ்சத்துக்குரிய மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுக்கு விரோதமாய், ஒரு பக்தனுக்கு விரோதமாய், ஒரு தேவ பக்தனுக்கு விரோதமாய், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் என்ன செய்கிறார்கள்? பலம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். மனிதர்கள் அதை முற்றிலும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஒருவன் குடித்து வரித்து தன்னை கெடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தானால் அவனை யாரும் கண்டுக்கிட மாட்டான். அவனை யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. அவன் மேலே யாரும் எந்த காரியத்தையும் கண்டுக்கிட மாட்டான். அவன் குடிச்சு இரவெல்லாம் பெட்டில் ரோட்டில் படுத்திருப்பான், அல்லது தெருவில் படுத்திருப்பான், மழையில் படுத்திருப்பான், வெயிலில் படுத்திருப்பான், அல்லது ஸ்தோத்திரம் கடை வராண்டையில் படுத்திரும், பஸ் ஸ்டாண்டில் படுத்திருப்பான். ஆனால் யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. யாரும் கவனிக்கவே மாட்டாங்க. ஆனால் பாருங்க பிரியமானவர்களே, யார் உத்தமர்களாய் இருக்க விரும்புகிறார்களோ, யார் தேவபக்தி உள்ளவர்களாய் வாழ விரும்புகிறார்களோ, யார் தேவனுக்கு பயந்து வாழ விரும்புகிறார்களோ அவன் மேலே தான் மனுஷங்களுக்கும் கண்ணு. அவனை பாரு, அவனை பாரு, அங்கே போகிறது பாரு, ட்ரெஸ்ஸை பாரு, இன் பண்ணியிருக்கிறத பாரு, கோட்டு போட்டிருக்கிறத பாரு, அவன் கண்ணாடி வச்சிருக்கிறத பாரு, டிப் டாப்பாக போகிறத பாரு. ஆமாம் ஸ்தோத்திரம். பெரிய ஜட்ஜி போல, பெரிய அட்வொகேட்டை போல போகிறத பாரு அப்படின்னு அவனுடைய கால் உள்ளங்காலிலிருந்து நகர் முதல் தலையின் முடி வரை அவங்க வர்ணம் தீட்டுகிறார்கள். அவன் என்ன பண்ணுறான், எங்கே போகிறான், பலமே வர்றாங்க, சுற்றி சுற்றி வர்றாங்க. சோத்திரம். அப்போ பாருங்க, மனிதர்கள் ஒரு விதத்தில் உலாவுகிறார்கள், பிசாசு உலாவுகிறான், தேவனும் பூமியில உலாவிக்கொண்டே இருக்கிறார். தேவனும் உலாவிக்கொண்டே இருக்கிறார், மனுஷனும் உலாவிக் கொண்டிருக்கிறான், பிசாசு உலாவிக் கொண்டிருக்கிறான். சோத்திரம். அப்போ பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோத்திரம். இப்போ நம்ம பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சோத்திரம். என்ன நடக்குது? ஸ்தோத்திரம். மனுஷன் அப்படியே பார்க்குறான். அவன் வேலைக்கு போகிறான்னு தெரியாது, அவன் சாப்பிட்றான்னு தெரியாது, ஆனால் அடுத்தவன் காரியத்திலேயே அக்கறையாக இருப்பான், அடுத்தவன் விஷயத்திலே ஒரியாக இருப்பான், அடுத்தவனுடைய வாழ்க்கைக்கு விரோதமாகவே அவன் பிளான் பண்ணுவான். இது ஒரு மனிசீக ஆவி. ஸ்தோத்திரம். அப்போ ஏன் அவன் பார்க்குறான்னா, அந்த பிசாசு இவனுக்குள்ள ஏறி
பொறாமையை கொண்டு போடுகிறான், எரிச்சலை கொண்டு போடுகிறான், கசப்பை போடுகிறான். அன்பை காண்பிப்பதற்கு பதிலாக விரோதத்தை காண்பிக்கிறான். நம்ம நினைப்போம் இவங்கள்ட்ட அன்பு பாராட்டும், இவங்கள்ட்ட அன்பாக இருக்கணும், இவங்கள்ட்ட பட்சமாக இருக்கணும், இவங்கள்ட்ட பாசமாக இருக்கணும், இவங்களுக்கு உதவி செய்யணும், இவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நம்ம நல்திட்டம் வகுத்தாலும் ஆனால் அவங்களுக்கு அது செட் ஆகாது. அது ஆணைக்க உடம்புல மழை பெஞ்சா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. சோத்துரும். மீர் அதாவது எறும்பு கடிச்சா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. இது போல தான் சோத்துரும் இப்படிப்பட்ட மனிதர்களும். இப்போ இந்த மனுஷ ஆவி என்ன செய்யணும்? இது உலாவி வருகிறபடினால் நம்முடைய உத்தமத்தை விட்டு அந்த மனிதனுக்கு பின்னாய் போகக்கூடாது. உத்தமத்திலே உறுதியாயிருந்து அந்த மனிதனுக்குள்ளே செயல்படுகிற அந்த ஆவியை கடிந்து கொண்டு, கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு முன்னேற வேண்டும். ஓகே, அவனை கீழ்ப்படுத்த வேண்டும் இயேசுவின் நாமத்தினால. பவுல் குறி சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஸ்திரியை பார்த்து என்ன சொன்னாரு? குறி சொல்லுகிற ஆவியே, இவளை விட்டு போ. கடிந்து கொண்ட பொழுது அந்த ஆவி நின்றது போல நமக்கு எதிராய் நிற்கிற, நமக்கு எதிராய் ஓலமிடுகிற, நமக்கு எதிரான பிரச்சனைகளை பண்ணி கொண்டிருக்கிற மனுஷ ஆவிகளை அதம் பண்ணணும். அங்க போகும். இரண்டாவது சோத்திரம், சாத்தான் என்ன செய்கிறான்? பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறான், உலாவி கொண்டிருக்கிறான். எதுக்கு? இவன் உத்தமத்தில் எத்தனை நாள் நிற்பான்? இவன் உத்தமத்தை எத்தனை நாள் கடைபிடிப்பான்? இவனுடைய உத்தமத்தை விட்டு இவனை கீழே இறக்கணும். தெய்வ பயத்தை விட்டு இவனை விட்டு, தெய்வ பயம் இவனை விட்டு எடுபட்டு போக பண்ணணும். இவனுடைய விசுவாசம் அவன் விழுந்து போகணும், ரட்சிப்பில் அவன் விழுந்து போகணும், அபிஷேகத்தில் விழுந்து போகணும், ஊழிய அழைப்பில் அவன் விழுந்து போகணும் என்பது சாத்தானுடைய பிரதான திட்டம், சாத்தானுடைய பெரிய பிளான். ஒரு பக்தனை, ஒரு தேவ பிள்ளையை வீழ்த்த வேண்டும் என்று அவன் உலாவிக் கொண்டிருக்கிறான். அவன் உலாவுவதையும், மனுஷன் உலாவுவதையும் கர்த்தரை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இங்கு சாத்தான் உலாவுகிறத கர்த்தர் பார்த்தா. கர்த்தர் பார்த்து கேட்கிறாரு, யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? குடிச்சிட்டு இருக்கியா? உன்னை யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. விரிச்சிட்டு இருக்கியா? யாரும் கண்டுக்கிட, மனம் போல போயிட்டு இருக்கிறியா? யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. நான் எங்கள் சபையில் உள்ள ஒரு பொண்ணுக்கிட்ட சொன்னேன், நீ இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்ன நீ எப்படி யாரோடு பேசினாலும் எப்படி இருந்தாலும் யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. இப்போ சர்ச்சுக்கு நீ வந்திருக்கிறல்ல, உன் உள்ளங்காலில் இருக்கிற நெகரு வெட்டி இருக்காளா? அது நெகருக்கு மேலே கலர் அடிச்சிருக்கிறாளா அப்படின்னும், உன் தலைமுடி எப்படி இருக்கணும், நீ என்ன பண்ணியிருக்கிறங்கிறத உச்சன் தலைமுதல் உள்ளங்கால் வரை பார்ப்பாங்க. அது இயல்பு. ஏன்? நீ கர்த்தருக்குள்ள, கர்த்தருக்கு பிரியமான ஒரு பக்தனாக ஆண்டவருக்கு பயந்து வருகிறதுனால அவங்க எல்லாம் அப்படி பார்ப்பாங்க. பார்க்கிறதுக்கு சாத்தான் அவர்களை தூண்டுவான். உலாவிக் கொண்டிருக்கிறான். யோபு விசுவாசத்தில் வல்லமனாய் திகழ்ந்தவன், கர்த்தருக்குள் வேர் கொண்டவன், கர்த்தரை உறுதியாய் சோத்திர பற்றி கொண்ட மனுஷன். இப்போ சாத்தான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடித்துக்கவில்லையா?
ஸ்தோத்திரம் அப்படின்னு கேட்குறான். சொல்றான் பாரம். அவனுக்கு ஒரு இழப்பு வரும் பொழுது, அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அவன் எங்க இருக்கிறான்னு பாரு. அவன் விசுவாசம் எங்க இருக்கு பாரு. அப்படி என்று சாத்தான் யோபுவை சோதித்தான். எப்படி சோதித்தான்? ஒன்று, பிள்ளைகளை கொன்று இழக்க பண்ணினான். 2, அவனுக்குண்டான சிநேகிதர்களை வெறுக்க பண்ணினான். 3, அவனுக்கு வந்து கொண்டிருந்த நன்மைகளை, வருமானங்களை ஸ்தோத்திரம் இழக்க பண்ணினான். 4, கூட இருந்த மனைவியே தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று வெறுப்புற்ற நிலைமையில் விளங்க பண்ணினான். எனினும் யோபு தன் உத்தமத்தை விட்டு அசையவில்லை, விலகவில்லை, கலங்கவில்லை, நிமிர்ந்து நின்றான். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொச்சி கொஞ்சம் உபதேசி அவருடைய சொந்த பிள்ளை இறந்த பொழுது தன்னுடைய கையினாலே அந்த பிள்ளையை சுற்றி அடக்கம் பண்ண கொண்டு போகும் பொழுது அவர் இப்படியாய் பாடினார். துக்கத்தின் பான பாத்திரம் கர்த்தாவென்ற கையில் தന്നു சந்தோஷத்துடனே வாங்கி ஹல்லேலூயா பாடிடுന്നു. சந்தோஷத்துடனே வாங்கி ஹல்லேலூயா பாடிடும். என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, 1000 இந்த சூழ்நிலையிலும் கொச்சி கொஞ்சம் உபதேசி விசுவாசத்தை விட்டு விலகவில்லை. ஒரு யோபு பக்தன் இந்த இழப்பின் மத்தியிலும் இந்த வேதனையின் மத்தியிலும் அவன் விலகவில்லை. 4 காரியத்தை சொன்ன. 1, 5வது, யோபுடைய சரீரம் புழு, அதாவது புண் பற்களால் நிறைந்து சொரிஞ்சு கொண்டிருந்தான். 5 விதமான துயரம், 5 விதமான சோதனை, 5 விதமான பாடு, 5 விதமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்த பிற்பாடும் அவன் உத்தமத்தில் உறுதியாய் இருந்தான். விசுவாச அறிக்கையிட்டு கொண்டிருந்தான். என்ன சொன்னான்? ஆமே ஸ்தோத்திரம், ஆமே விசுவாசிக்கிறேன், ஆமே ஸ்தோத்திரம், ஆமே. என்ன சொன்னான்னு தெரியுமா? ஹல்லேலூயா. வேதம் எப்படி சொல்லுகிறது? அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே காணும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிவே. அந்நிய கண் அல்ல, என் சொந்த கண் அதை காணும் என்று விசுவாச அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறான். யோபுடைய மனைவியை பார்த்து சொல்றான், பைத்தியக்காரி, நன்மை பெற்ற நம்மை ஏன் தீமை அனுபவிக்க கூடாது? காரணம், கர்த்தரை குறித்து அவ்வளவு தெளிவு, அறிவு, பக்தி, வைராக்கியம். கர்த்தர் எது செய்தாலும் தீமை செய்கிறவர் அல்ல என்று சொல்லி ஸ்தோத்திரம், ஆமே, யோபு அறிந்திருந்தான். நேரம் வந்தது, காலம் வந்தது. யார் இடையூறாய் நின்றார்களோ, எந்த சிநேகிதர்கள் பகைத்தார்களோ அவர்களை கர்த்தர் பணியச் செய்தார். யார் யார் வெறுத்தார்களோ அவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்தினார். எதை இழந்தானோ அதற்கு ஈடாக இரட்டத்தனையான நன்மைகளை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார்.
ஒருவேளை சோதனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறியா? வேதனையூடாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? இந்த வெற்றியின் நேர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு நண்பரே, பிரதர், சிஸ்டர், தகப்பனே, தாயே, உன்னோட ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயா, வாழ்நாள் முழுவதும் சோதனை, வேதனை, பாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? சில காலமே உபத்திரவம். இயேசு அதைத்தான் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். உலகத்தை ஜெயித்த இயேசு உனக்கு ஒரு வெற்றியை தருவார். யோபுக்கு வெற்றியை கொடுத்த தேவன் அவன் தோல்வியை மாற்றி, இழப்பை மாற்றி, வேதனையை மாற்றி, வியாதியை மாற்றி, துன்பத்தை மாற்றி, எதை இழந்தானோ அதற்கு ஈடான 2 நன்மைகளை, இரட்டத்தனையான நன்மைகளை கொடுத்த ஆண்டவர் உனக்கும் இரட்டத்தனையான நன்மைகளை தந்து உன்னை ஆசீர்வதிப்பதற்கு இயேசு வல்லவர். இயேசு வல்லவர். அந்த இயேசு இன்று உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உனக்கு ஒரு வெற்றியை தருவதற்கு, தோல்வியில் துவண்டு கொண்டிருக்கிற, சோர்ந்திருக்கிற, தளர்ந்திருக்கிற, ஆமே, நம்பிக்கையற்றிருக்கிற உனக்கு நல்வாழ்வு தருவதற்கு இயேசு உன் அருகாமையில் இதோ வந்து நிற்கிறார். உன் அருகாமையில் இயேசு வந்து நிற்கிறார். வியாதியா, துக்கமா, இழப்பா, சோதனையா, பாடுகளா, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு வெற்றியை தருவதற்கு, இழந்து போன எல்லாவற்றுக்கு ஈடு செய்து யோபுடைய முன்னிலைமையை பார்க்கும் பின்னிலைமையை ஆசீர்வதித்து இரட்டத்தனையான நன்மைகளை கொடுத்த இயேசு உனக்கும் தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். உனக்கும் தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். அவர் உன் அருகில் உலாவிக் கொண்டிருக்கிற பிரதர், உனக்கு ஒரு உன்னில் இருக்கிற தோல்வியை மாற்றி, சோதனையை மாற்றி, வேதனையை மாற்றி, பாடுகளை மாற்றி, துக்கத்தை மாற்றி, நிராசையை மாற்றி வெற்றியை தருவதற்காய் இயேசு இந்த நாளில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? இயேசு உன் வாழ்க்கையில் இந்த வெற்றி நேர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, உனக்கு ஒரு வெற்றி, இரட்டத்தனையான வெற்றி, இரட்டத்தனையான நன்மை, இரட்டத்தனையான மேன்மை, இரட்டத்தனையான ஆவியின் வரங்கள் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வெற்றியின் நேர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, அன்பு பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் இன்று முதல் கிருபை செய்தபடினால் ஸ்தோத்திரம். சாத்தானுடைய தந்திரங்களை உடைக்கிறேன், மனுஷ ஆவிகளை அதம் பண்ணுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் உலாவி பாதுகாப்பை ஏற்படுத்தி, பராமரிப்பை ஏற்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. தெய்வீக சமாதானத்தினாலும், தெய்வீக சுகத்தினாலும், தெய்வீக பலத்தாலும், தெய்வீக நன்மையினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் ஆமென் சந்திப்போம். அதிலிருந்து விடைபெறுவது உங்கள் போதகர். God bless you. Amen.